இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, ஆவே மரியா. ஆவே மரியா. அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், நம்பிக்கை குளோர் வந்து பருகட்டும், அவர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என சொல்லுகிறார். நாம் இயேசுவிடம் செல்கிற பொழுது வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம், நிறைவான முழுமையான வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். நாம் பெற்றுக்கொள்கின்ற வாழ்வு நமக்கு விடுதலையை கொடுக்கின்றது. அதே நேரத்திலே நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ, யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ, அவர்களுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய மகா சக்தியாக அமைகின்றது. எந்த அளவுக்கு நாம் ஆவியினால் நிரப்பப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் விடுதலையும் அடைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருமணம் முடித்த தம்பதியர் இரவு நேரத்தில் படுப்பதற்காக முதல் இரவுக்காக செல்லுகின்றார்கள். கணவன் கட்டிலிலே படுத்துக் கொண்டிருக்கிறான், மனைவியானவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். லைட்டானது எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே திடீரென முழித்து பார்த்த கணவன், நீ யாரு பொம்பள, ஏ ரூமுக்கு வந்திருக்கிறாய் என கேட்கின்றான். உடனே அவள், நான் உங்க மனைவிங்க, நாங்க ஒய்ஃபு அப்படி என சொல்லுகிறாள். உடனே அவன், போய் சொல்லாத, எனக்கு இன்னும் கல்யாணமே முடிக்கல, காலை எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம ஓடி போயிரு அப்படி என சொல்லுகின்றாள். அவள், இல்லங்க, இந்த கோயில்ல இந்த சாமியார், இந்த ஃபாதரு நமக்கு தாலிய மந்திரிச்சு கொடுத்தாரு அப்படி என்று சொல்லி பார்க்கிறாள். இருந்தாலும் அவன், பொய் சொல்லாத, எனக்கு இன்னும் கல்யாணமே முடியல, காலை எந்திரிச்சு அம்மா யாருக்கு தெரியாம ஓடி போயிரு என்று திட்டுகின்றான். அதிகாலை எழுந்தவுடனேயே நடந்த நிகழ்ச்சியை அந்த பெண்மணியானவள் தனது தாயாரிடம் தெரிவிக்கின்றாள். அந்த தாய் தனது கணவரிடம், இந்த பிள்ளையினுடைய அப்பாவிடம் தெரிவிக்கின்றார். இதை கேட்டவுடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி, ஒரே ஷாக். ஏனென்றால் பணம் கடன் வாங்கி கூட இந்த கல்யாணத்தை, திருமணத்தை டாம் டூம் என்று சிறப்பாக நடத்தி இருந்தார்கள். முதல் நாளே மகிழ்ச்சியாக அமைய வேண்டிய இந்த நாளானது இப்படி துன்பகரமான நாளாக அமைந்து விட்டதே, மகிழ்ச்சிகரமான காரியம் துயரகரமான வேதனைக்குரிய காரியமாக மாறிவிட்டதே என்று அவர் மிகவும் கஷ்டப்படுகின்றார். கஷ்டப்பட்ட வேதனையில் இருந்த அவர் தனக்கு தெரிந்த ஒரு நற்செய்தி பணியாளரிடம் போனின் மூலமாக இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்ல, அதற்கு அந்த நற்செய்தி பணியாளர், கவலைப்படாதீங்க, உங்க மகளை அடிக்கொரு முறை ஒரு வார்த்தையை உச்சரிக்க சொல்லுங்க, சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக மாறிவிடும் என சொல்லுகின்றார். அந்த வார்த்தை என்ன என்பதையும் அந்த கத்தோலிக்க நற்செய்தி பணியாளர் தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 4:18, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார்,
ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த வார்த்தையை மட்டும் உங்க மகளை அடிக்கொருக்கா சொல்லுங்க என சொல்லுகின்றார். 2ஆம் நாளும் படுக்கைக்கு செல்கிறார்கள். கணவன் படுத்திருக்கின்றான். லைட்டானது எரிந்து கொண்டிருக்கிறது. மனைவி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அமர்ந்து கொண்டிருந்தவள் அப்படியே இந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய ஆவி என்மேலே உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் என்ற வார்த்தையை அப்படியே உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாள். மறுபடியும் கணவன் எழுப்புறான், கத்துறான், படுத்துக்கிறான். இப்படி 2-3 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இதே மாதிரி அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். லைட் எரிந்து கொண்டிருக்கிறது. மனைவியானவள் இந்த இறை வார்த்தையை அப்படியே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாள். கட்டிலே படுத்து கிடந்த கணவன் அப்படியே தவழ்ந்து ஒரு மாதிரி தனது மனைவியிடம் வந்து கத்திக்கொண்டு, நான் யார் என்பதை நீ கண்டுகொண்டு விட்டாயா, அறிந்து விட்டாயா என்று ஒரு மாதிரி பதற்றத்தோடு பேசுகின்றான். அன்றிலிருந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கிறது. இவன் ஒரு பெரிய கம்பெனியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தவன். மனநிலை சரியில்லாதின் காரணமாக வேலையிலிருந்து இவனை நிறுத்தி விட்டார்கள். இப்பொழுது இந்த பெண்மணி சொன்ன இந்த அருமையான இறை வார்த்தையின் வல்லமையினால், ஆண்டவருடைய ஆவி என்மேலே உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்ற வார்த்தையின் வல்லமையினால் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நலம் அடைகின்றான். மறுபடியும் எந்த இடத்தில் வேலை பார்த்தானோ அந்த இடத்திற்கு மறுபடியும் வேலைக்கு வருகிறேன் என கடிதம் எழுதி அனுப்புகிறான். அதெல்லாம் பெரிய கம்பெனி, பெரிய நிறுவனம். கடிதம் போட்டால் ஒன்றும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. நேராக சென்று ஆட்களை வைத்து மூவ் பண்ணினால்தான் அந்த வேலை மீண்டும் சேர முடியும். அப்படிப்பட்ட பெரிய கம்பெனி. இருந்தாலும் கூட இந்த பெண்மணி சொன்ன இந்த இறை வார்த்தையின் வல்லமையினால் அந்த கம்பெனியிலிருந்து கடிதம் வருகிறது. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், மனநிலை சரியாக இருக்கிறது என்பதை ஒரு பெரிய மனநிலை மருத்துவரிடமிருந்து சர்டிபிகேட் வாங்கி கொண்டு வேலையில் ஜாயின் பண்ணலாம், சேரலாம் என்று வேலையில் சேருகின்றார். கணவனும் மனைவியும் கூடி வாழ்கிறார்கள். அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனால் அதன் தொடக்கமே இளவு வீடு மாறி மிகவும் சோகமாக கஷ்டமாக அமைந்தது. ஆனால் ஆவியானவருடைய வார்த்தை அங்கு சென்றது. ஏனென்றால் ஆவியானவருடைய வார்த்தையை உச்சரிக்க பொழுதே, ஆண்டவருடைய வார்த்தையை உச்சரிக்க பொழுதே விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். ஆவியால் நம்மேல் இறங்குகிற பொழுதே விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்றும், ஆண்டவருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, ஆண்டவரின் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று. எனவே ஆவியானவர் இவர் ஜெபித்தபடி, அந்த பெண்மணி ஜெபித்தபடி அந்த குடும்பத்திற்குள்ளாக, கணவனுக்குள்ளாக இறங்கி வந்தார். விடுதலையை பெற்றார்கள். மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். குழந்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இழந்த வேலையும் அவருக்கு கிடைக்கின்றது. அவர் சொன்ன அதே இறை வார்த்தையை நாமும் இப்பொழுது உச்சரித்து ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் கண்களை மூடுவோம், கரங்களை கூப்புவோம். அன்று அந்த திருமண வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டம் வந்தது. முதல் நாளே மிகவும் சோகம், துயரம் ஆட்கொண்டது. மகிழ்ச்சியாக அமைய வேண்டிய அந்த திருமண வாழ்க்கையானது முதல் நாளே சூனியமாக, வெறுமையாக, வேதனையாக, கசப்பாக முடிய இருந்தது. ஆனால் ஒரு இறை வார்த்தை போனது, இழந்த சந்தோஷத்தை மீண்டும் அவர்களுக்கு கொடுத்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்களும் இந்த வேளையிலே பலவிதமான துன்பத்தோடு, போராட்டத்தோடு, கட்டுகளோடு, அலக்களிப்புகளோடு, அழகின் தந்திரங்களினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம்.
உங்கள் வாழ்க்கையும், உங்கள் குடும்ப வாழ்க்கையும், உங்கள் திருமண வாழ்க்கையும், தனிப்பட்ட வாழ்க்கையும் அழுகையாகவும், அங்களிப்பாகவும், வேதனையாகவும், அலக்களிப்பாகவும் இருக்கலாம். இதோ நீங்கள் இந்த வார்த்தை உச்சரிக்கப் போகிறீர்கள். இந்த இறை வார்த்தை எப்படி அந்த குடும்பத்திற்குள்ளாக சென்று, கணவனுக்குள்ளாக சென்று, அந்த வீட்டுக்குள்ளாக சென்று மிக்க மகிழ்ச்சியை கொடுத்ததோ, சந்தோஷத்தை கொடுத்ததோ, அதுபோல நீங்கள் உச்சரிக்கிற பொழுதே இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளாக கடந்து வந்து, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்து, திருமண வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்து எல்லா பிரச்சனைகளும் நீக்குகிறது. உங்கள் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது. உங்களுக்கு முழு விடுதலையை தருகிறது. உங்களுக்கு உயர்வை தருகிறது. வெற்றியை தருகிறது என்ற ஆழமான நம்பிக்கையோடு அப்படியே கண்களை மூடி கரங்களை கூப்பி, நீங்க எந்த பிரச்சனை இருக்கிறீர்கள், எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் நினைக்கிறீர்கள், எந்த பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள், அதற்கான ஆள் என்ன, காரணம் என்ன என்பதையெல்லாம் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுதே விடுதலை பெற்றுக்கொண்டு 3 முறை சத்தமாக வாய் திறந்து லூக்கா 4:12 சொல்லப்பட்டபடி, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்தார். சத்தமாக 3 முறை சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் வாக்களித்த தூய் ஆவியினால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சக்தி மாதா தொலைக்காட்சி ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தாம் வாக்களித்த தூய் ஆவியினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரையுமே நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தூய ஆவியினால் என்னை நிரப்பி அபிஷேகம் செய்து ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.